தமிழகத்தில் விடிய விடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகியிருக்கிறது. பல பகுதிகளில், குறிப்பாக தென் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக பதிவாகியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம அறிவிப்புகளில் கொடுத்த மாதிரி பல இடங்களில் இரவு நேரங்களில், குறிப்பாக மாலை நேரங்களுக்கு அப்புறம் ஆரம்பித்த மழை பொழிவு 1 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரங்கள் வரைக்கும் மழையினுடைய தீவிரம் சில மாவட்டங்களில் சில பகுதிகளில் கொட்டி தீர்த்திருக்கு. சில பகுதிகளில் 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரைக்கும் வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் பதிவாகி இருக்கிறது. அதனால் எந்தெந்த மாவட்டங்களில் எங்கெல்லாம் நமக்கு மழை பதிவானது என்பது குறித்து மிக தெளிவாகவும் இன்றைய தினங்களில் நமக்கு மழை பொழிவு எங்கெல்லாம் நமக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பலரும் கேட்டிருந்தீங்க மழை உறுதியாக வருமா அப்படின்னு. கண்டிப்பாக மழை உண்டுன்னு சொல்லியிருந்தோம். அந்த ஒரு 6-7 மாவட்டங்கள் அறிவிச்சிருந்தோம். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6-7 மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்றைய தினமும் அதற்கு முந்தைய நாட்களிலும் சொல்லி கொண்டே இருந்தோம். தென் மாவட்டத்தில் எங்கெல்லாம் வலுவான கனமழை இருக்கும்னு. அதே போலவே விடிய விடிய மழை பொழிவு இரவு நேரங்கள்லாம் நல்ல மழை கிடச்சிருக்கு ஒரு சில பகுதிகளில். தொடர்ந்து இன்றைக்கும் ஒரு சில மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். எங்கே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் யாரெல்லாம் இன்னும் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இனி வரப்போகிற நாட்களில் மழை வாய்ப்புகள் மழை பொழிவுகள் எங்கெல்லாம் நமக்கு வந்து தீவிரமாக இருக்குமோ அங்கெல்லாம் நமக்கு தொடர்ந்து உங்களுக்கு அறிவிப்புகள் நிச்சயமாக நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா அடுத்து மார்ச் 8ஆம் தேதி அல்லது ஒரு 10ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சில பகுதிகளில் பகுதியாக மழை வாய்ப்புகளாக எதிர்பார்க்கலாம். மார்ச் மாதத்திலையும் நமக்கு எல்லா நாட்களுமே வெயிலாகவே இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. ஏதோ ஒரு சில நாட்கள் நமக்கு மழை கிடைக்கும். அந்த ஓரிரு நாட்கள் மட்டும் என்னென்ன அப்படிங்கிறதையும் வருகிற நாட்கள் நிச்சயமாக நம்ம சொல்கிறோம். அறிவித்தபடி தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவானது. குறிப்பாக திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி, வள்ளியூர் போன்ற இடங்கள், காக்காட்சி, நாலுமுக்கு இது போன்ற திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசரேத் போன்ற இடங்களிலும் பரவலாக மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே பதிவாகியிருக்கு. சில இடத்துல கனமழையும் சில இடங்களில் வலுவான மழை பொழிவாகவும், அதை தொடர்ந்து தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, விருதுநகர் போன்ற இடங்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரித்ததை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்திலும் மழை நீடிக்கக்கூடும். சாத்தூர், அதை தொடர்ந்து சிவகாசி, ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கேயும் நமக்கு பரவலாக மழை வாய்ப்புகள் அது தீவிரமடையும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் பகுதியாக மிதமான மழை பொழிவுகளாக எதிர்பார்க்கலாம். அப்போ விட்டு விட்டு பரவலாக மழை தீவிரம் இன்று வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். தென் மாவட்டத்தில் இன்றோடு நமக்கு கடைசி நாட்களாக நம்ம வந்து பார்க்கிறோம். இன்று வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு மழை தீவிரம் இருக்கும். நாளையிலிருந்து மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் படிப்படியாக விலக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, குமரி மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய தேனி, தென்காசிலையும் மழை கண்டிப்பாக இருக்கும். அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி எப்படி நமக்கு திருநெல்வேலி மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கும், அதே மாதிரி அப்படி அருகாமையில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டங்கள், குற்றாலம், அதே மாதிரி செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், புளியங்குடி உள்ளிட்ட இடங்களிலும், தேனி, கம்பம், போடிநாயகனூர், பெரியகுளம் இங்கேயும் பரவலான மழை பொழிவுகள். உங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த மேற்கு தொடர்ச்சியிலையும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் உறுதியாக நமக்கு அதிகரிக்கக்கூடும். இங்கெல்லாம் வலுவான கனமழையாக இருக்கும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம்லாம் பகுதியாக மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். இதுதான் கடந்த 24 மணி நேரத்திலும் இருந்த வானிலை நம்ம வந்து இப்போ சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே நேற்றைய தினங்களிலும் நல்ல ஒரு மழை தீவிரம் தென் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்தது. இன்றைக்கு வந்து நமக்கு மழை பொழிவு இருக்கும். ஆனால் பகுதியாக நமக்கு வந்து தென் மாவட்டங்களில் பதிவாக போகுது. அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசியாகணும். நம்ம சொல்லியிருந்தோம் தென் மாவட்டங்களில் நெல்லை, குமரி, தூத்துக்குடி, தேனி, தென்காசி மற்றும் விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் மழை பதிவாக இருக்கும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். பெரிதளவு நமக்கு மழை தீவிரம் இருக்காது. தேனி, தென்காசியில் மட்டும் நல்ல ஒரு வலுவான மழை எதிர்பார்க்க. குமரி மாவட்டத்திலும் கனமழை கிடைக்கும். டெல்டா மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழையும், வட கடலோரங்களில் லேசான மழை தான் வந்திருக்கு. நீங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஓரளவு இந்த சனி ஞாயிறில் இந்த கடந்த 2 நாட்களாக சாரல் மழை, மிதமான மழை, அவ்வளோதான். சென்னையில் பல பகுதிகளில் மழை வந்துச்சு. மாலை நேரங்கள், சனிக்கிழமை மாலை நேரங்களில் நமக்கு மழை வந்தது. ஆனால் வந்து ஒரு சாரல் மழை, மிதமான மழையாக மட்டும்தான் சென்னை போன்ற இடங்களில் நமக்கு பதிவானதை பார்த்தோம். கடலூர் மாவட்டங்களில் 1 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடந்த சனிக்கிழமை அன்று நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இருந்தது கடலூர் மாவட்டங்களில். அதே மாதிரி புதுச்சேரி, காரைக்கால், மயிலாடுதுறை,
நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூரில் இந்த சனிக்கிழமை நாட்களில் நம்ம பார்த்தோம். கடந்த சனி ஞாயிறில் நம்ம தொடர்ந்து மழை பொழிவானது ஆங்காங்கே விட்டு விட்டு பரவலாக கனமழை தீவிரமானது. இதுக்கப்புறம் நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது. டெல்டா மாவட்டங்களில் இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் பெரிதளவு நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியாது. இது வரைக்கும் உங்களுக்கு மிதமான மழை, லேசான மழை, அதிகபட்சம் இன்று வரைக்கும் வேணா பகுதியாக வேணா சில இடங்களில் எதிர்பார்க்கலாமே தவிர நாளை மறுநாள் முதல் கொஞ்சம் கொஞ்சமாக மழையினுடைய தீவிரம்லாம் இல்லாமல் மறுபடியும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கிடும். ஏற்கனவே சென்னை போன்ற பகுதிகளில் பகலில் வெயில் கொஞ்சம் அதிகமாகவே தென்படுகிறது. நிறைய பகுதிகளில் பகலின் வெயிலுடைய ஆட்டம் பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே ஆரம்பிச்சிருக்கு. இது ஆரம்பம்தான். இன்னும் நமக்கு போக போக இன்னும் வெயிலுடைய தாக்கமும் வருகிற நாட்களில் தீவிரம் அடையக்கூடும். வட தமிழக உள் மாவட்டங்கள், குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பெரிதளவில் நமக்கு மழை தீவிரம் கிடையாது. ஏன்னா உள் மாவட்டங்களில் பலரும் கேட்குறீங்க, எங்களுக்கும் மழை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ப்பு கிடையாது. இருக்கிற பனிப்பொழிவும் போக போகுது. வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோட்டில் மழை கிடையாது. இருக்கக்கூடிய பனிப்பொழிவும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாலை நேரத்தில் குறைய ஆரம்பிச்சிடும். மார்ச் மாதம் தொடங்கியாச்சுன்னா அதிகாலையில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த குளிருடைய தாக்கம் மார்ச்சில் கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. அதனால் நமக்கு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் நல்ல ஒரு வெயிலுடைய தீவிரம் தமிழ்நாடு முழுவதுமாக கொளுத்தி எடுக்கும். வெப்பசலன இடிமழை அவ்வப்போது பகுதியாக தான் இருக்கும். ஏன்னா வடகிழக்கு பருவமழையில் வந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மாவட்டம் முழுவதுமாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியாது. வடகிழக்கு பருவமழை இருந்த மாதிரி நமக்கு இப்போ இருக்கக்கூடிய நாட்கள் இருக்க போகிறது இல்லை. பகுதியாக மட்டும் நமக்கு மிதமான மழை அல்லது ஒரு லேசான மழையாக எதிர்பாருங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து உள் மாவட்டங்களில், குறிப்பாக உள் மாவட்டங்களில் இந்த பிப்ரவரி வரைக்கும் பெரிதளவில் மழை இருக்க போகிறதில்லை. பனிப்பொழிவு கொஞ்சமாக இருக்கும் அதிகாலையில். மார்ச் தொடங்கியதுக்கப்புறம் உங்களுக்கு தீவிரமான வெப்பநிலை பொறுத்தவரை பகல் நேரங்களில் உயர தொடங்கிடும். 34 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மார்ச் மாதங்களில் வெப்பநிலை உயர வாய்ப்பு இருக்குது. மார்ச் இறுதி நாட்களில் 37, ஏப்ரல் தொடங்க இருக்கக்கூடிய நாட்களில் 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ்லாம் ஏப்ரல் மாதத்திலே வந்துடும். அப்புறம் ஏப்ரல் பாதியில், அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் இறுதியிலலாம் 40 டிகிரி செல்சியஸ்லாம் நமக்கு சாதாரணமாக பதிவாக ஆரம்பிச்சிடும். எப்படி பார்த்தாலும் கத்திரி வெயில் தொடங்குறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் வெயில் புரட்டி போடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அவ்வப்போது வரக்கூடிய வெப்பசலன இடிமழை எப்பொழுது எந்தெந்த மாவட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். வட தமிழக உள் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வருகிற நாட்களில் அதிகரிக்கக்கூடும். ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுலாம் நமக்கு முடிஞ்சு போச்சு. அவ்வப்போது நமக்கு சாரல் அல்லது மிதமான மழை இந்த 2-3 நாட்களில் பெய்திருந்தால் தான் உண்டு. அதுவும் பெரிதளவு நமக்கு மழை எதுவும் இல்லை. சேலம், நாமக்கல், கரூரில் வேணால் பகுதியாக ஒரு லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை பொழிவுகளாக எதிர்பார்க்கலாம். ஆனால் இனி வருகிற நாட்களில் நமக்கு பெரிதளவு மழை பொழிவுகளும் உள் மாவட்டங்களில் சீக்கிரமாக தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடங்க இருக்கு. மே மாத இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி மீண்டும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள், தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள், தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் மே இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரத்திலிருந்து தான் நமக்கு பருவமழை மிரட்ட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வெயிலின் தாக்கம் மட்டுமே தமிழகத்தில் மிஞ்ச போகிறது. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து